பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் நிரஞ்சன் உடன் இணைகிறார். வணக்கம். வணக்கம். இந்தியா கூட்டணியில ஆலோசனை கூட்டம் நடந்ததுல திமுக பங்கேற்கலாம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க, பேனர் எல்லாம் வச்சிருந்தாங்க. திமுக பங்கேற்காதது குறித்து இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் ரியாக்ஷன் காங்கிரஸ் தரப்புல என்ன கருத்து நிலவியது? இல்ல, நேற்று அந்த மீட்டிங் டைரக்டாவே போய் கவர் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால இது உறுதியாவே சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட உள்ள கலந்துகிட்ட பேசும் பொழுதே அவங்களுமே விரும்புறாங்க இந்த தகவல்களா வெளியே போகணும் அப்படின்னு. முக்கியமா ஆளும் கட்சி இல்லாத ஒரு பேஸ் அப்படின்றது உருவாயிருச்சு. நீங்க இப்ப இந்தியா கூட்டணி எடுத்துக்கோங்களேன், 25 கட்சிகள் இவங்க சொல்றாங்க. கபில் சிபல் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், அவரையுமே ஒரு கட்சியா தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க. அந்த அளவுக்கு தான் நிலைமை மோசமா இருக்கு. சோ ஒரு 23 கட்சின்னு வச்சுக்குவோம். இதுல மாநில அரசுகளை ஆளக்கூடிய கட்சிகள்னு எத்தனை எடுத்து பாருங்க. நீங்க தமிழ்நாட்டுல யாருமே இல்ல, தாவேகா உள்ள இல்ல. கேரளால அவங்க ஆட்சி செய்யறாங்க, அது காங்கிரஸ் ஆட்சி மட்டும்தான். திரிணாமுல், அதான் நான் சொல்றது, காங்கிரஸ் இல்லாம கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மாநில அரசுகளை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சிகளா யார் யார் இருக்கிறாங்க? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியா? கிடையாது. தேஜஸ்வி யாதவா? கிடையாது. சமாஜ்வாதி பார்ட்டியா? கிடையாது. ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்ல இருக்கிறாங்க, ஆனா அவங்க கூட்டத்துக்கு வரல. கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு இந்தியாவா தான் இன்னைக்கு மாறிடுச்சு. எந்த மாநிலத்திலயும் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி கிடையாது. கேரளால இருந்தது, முடிஞ்சு போச்சு. இல்ல, சிபிஎம் பங்கேற்றாங்களா? சிபிஎம் பங்கேற்று இருக்கிறாங்க. சிபிஎம்ல அந்த கட்சியுடைய தேசிய செயலாளர் பேபி பங்கேற்கல. ஜான் பிரிட்டாஸ் தான் கலந்துகிட்டாரு. பேபி ஒரு கடிதம் எழுந்தார் ராகுல் காந்திக்கு. அதாவது கேரளாவில பாஜகவுடன் உறவு சொன்னீங்க, அது முதல்ல விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில அதை பத்தி எந்த விளக்கமும் வந்த மாதிரி இல்லையே, ஆனா பங்கேற்றாங்க. இந்த விஷயத்த முடிச்சுட்டு அதை ஒட்டியே உங்களுக்கு ரெண்டாவது கேள்விக்கான பதிலையும் சொல்லிடுறேன். இப்போ என்ன ஆயிருச்சு, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே பங்கேற்றிருக்கக்கூடிய கட்சிகள் மாநில அரசுகளை ஆட்சி செய்யாத கட்சிகளா இருக்கு, காங்கிரஸை தவிர. சரி, காங்கிரஸே ஆட்சி செய்யறாங்க, ஒரு பாதிக்கு பாதி 50% மாநிலங்களை காங்கிரஸ் தங்கள் கைவசம் வச்சிருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. கேரளா வச்சிருக்காங்க, கர்நாடகால இருக்கிறாங்க, தெலங்கானால இருக்கிறாங்க, ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கிறாங்க. வேற எங்கேயும் பெருசா கிடையாது. ஒமர் அப்துல்லா மட்டும்தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல முதல்வராக இருக்கிறாரு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட்ல முதல்வராக இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய எதிர்கட்சி 2 மாநிலத்துலதான் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில இருக்கிறாங்க. இப்ப அவங்க தமிழ்நாட்டை ரொம்ப தீவிரமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்தவங்க. ஏன்னா டீலிமிட்டேஷன் வந்தப்போ அதை எப்படி எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தப்போ திமுக தான் அதுக்கான அந்த ஒரு பேப்பரை கொளுத்துறதுல, அது ஒரு சிஎம் சீட்ல இருக்கிறவர் அரசு கொண்டு வர மசோதாவை நகல்களை எரிக்கிறது அப்படின்றதெல்லாம் அது ஒரு பெரிய மெசேஜ். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ரொம்ப தைரியமானாங்க, ஓகே நம்மளும் இதை பண்ணலாம் போல இருக்கு. நீங்க ஆளுநர் விவகாரம் எடுத்துக்கோங்க. ஆளுநர் அதிகாரத்துக்கு முட்டுக்கட்டை போட்டது எந்த வழக்குல? திமுக ஆளும் அரசா இருந்து தமிழ்நாடு அரசு சார்பா போடப்பட்ட வழக்குல தான் அந்த தீர்ப்பு வந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெலங்கானா மாநில அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு வராங்க, கேரளா மாநில அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு வராங்க, பஞ்சாப் அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு வராங்க. இப்படி சட்ட ரீதியிலும் சரி, ஒரு சாலைகள்ல இறங்கி போராடக்கூடிய விஷயங்களும் சரி, திமுக இந்தியா கூட்டணியில நீங்க என்ன மாற்று கருத்து இருந்தாலும் அந்த கட்சி மேல வழிகாட்டியாதான் அவங்க இருந்தாங்க. பிரதமர் வேட்பாளரா ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணி நம்ம அணுகணும் அப்படின்ற மாதிரியான முடிவுகள் எல்லாம், இதெல்லாம் ரொம்ப கடினமான முடிவுகள். இது எல்லாமே எடுத்தது திமுக. இப்போ அப்படியான ஒரு பிலாசபர் இல்ல அப்படின்றது அந்த ஆப்சன்ட் ரொம்ப பயங்கரமாவே தெரியுது. எஸ்பெஷலி சிவசேனா அதை ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு ஆளும் அரசு நம்ம கூட்டணியில நிறைய பேர் இருக்கணும், மாநில அரசுகளை ஆளக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கணும், அதனால நீங்க தாவேகாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சிவசேனா அந்த கூட்டத்திலேயே மூஞ்சிக்கு முன்னாடியே ராகுல் காந்தி கிட்டையும் சோனியா காந்தி கிட்டையும் சொல்லியிருக்காங்க, உங்களாலதான் இந்த பிரச்சனை ஆயிருக்கு, திமுக கூட்டணியில் இல்லாம போயிட்டாங்க, நீங்க தாவேகாவை கூட்டுவாங்க, நமக்கு தேவை பலம் வேணும், மாநில அரசுகள் அதிகமா ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் நம்மளுடைய கூட்டணியில் இருக்கணும், நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இப்ப சிக்கல் அங்கதான் இருப்போம். இப்ப விஜய் அவர்கள் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல. பாஜக, RSS, மோடி, அமித்ஷா பெயரை கூட இது வரைக்கும் உச்சரிக்காத விஜய் அவர்கள் அவங்களுக்கு எதிரான திமுக பண்ணது மாதிரியான அவ்வளவு அதிரடியான ஒரு அரசியலை பண்ணுவார். ஆனா அதைத்தான் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடியவங்க எதிர்பார்க்கிறாங்க. விஜய் அவர்கள் அதை பண்ண தொடங்காத வரைக்கும் இந்தியா கூட்டணிக்குள்ள இந்த சலசலப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப ரெண்டாவது கேள்விக்கு வருவோம். அந்த எம்ஏ பேபி விவகாரத்துல எம்ஏ பேபி அவர்கள் முந்தானத்து எழுதின அந்த கடிதத்துல திட்டவட்டமா சொல்லியிருக்கிறது, இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியனா ராகுல் காந்தி நடந்துக்கிறாரு அப்படின்னு. இப்போ ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க, சரி மாநில அரசுகளுக்கு இடையில நீங்க போட்டி போடுறீங்க, வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனா அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்குல்ல. தேசிய அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடாது. அது பேசிக்கான காமன் சென்ஸ்.
ஆனா ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாரு, கேரளா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக கம்யூனிஸ்டுகளும் பாஜகவும் கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேசிட்டாரு. வேற யாராவது செகண்டரி லீடர் தமிழ்நாட்டுல இப்ப மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, அது ஓரளவுக்கு கடந்து போயிருவாங்க. ஆனா இத பேசினது ராகுல் காந்தியே பேசி இருக்கிறாரு. பிஜேபிக்கு எதிராக இவ்வளவு தூரம் மூர்க்கமா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை ஒரு மாநில தேர்தலுக்காக நாங்க அவங்களோட சமரசம் பண்ணிக்கிட்டோம்னு கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே சொல்றாங்க அப்படின்னா இப்ப பாஜகவுக்கு இது பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிருச்சு. அவங்க தீவிரமா எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. பாருங்க, கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுகளுக்குமே செட் ஆகல அப்படின்னு அவங்க தீவிரமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து இருக்கணும். இதெல்லாம் தவிர்க்காம ராகுல் காந்தி அவர்கள் என்ன மனசுல வச்சு அவர் பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் பண்ண இந்தியா கூட்டணிக்குள்ளான சரிவு அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க அவங்க பாருங்க, நம்ம மாநில ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த கட்சிகள் 3 கட்சிகள் இன்னைக்கு அவங்களுடைய அதிகார பலத்தை இழந்துட்டாங்க. 2 கட்சிகள், சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் 2 கட்சி அவங்க கட்சியே இல்லாம போச்சு. பலவீனம் அடைஞ்சிட்டு வர்றது கண் கூட தெரியுது. அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய காங்கிரஸ் இது சரி செய்யணும்ன்ற எந்த ஒரு எண்ணமும் இருக்கிறதா தெரியல. ஆனா திருமாவளவன் இந்த கூட்டத்துல பங்கேற்றுட்டு காங்கிரஸ் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்லாம் பேசினாரு. திமுகவை பலவீனம் அடைய செய்தது காங்கிரசின் அணுகுமுறை தான் அப்படின்னு பேசினாருன்னு ஒரு தகவல் இருக்கு. அப்படி பேசினாரா திருமாவளவன் உள்ளுக்குள்ள? அது மாதிரி நீங்க எதுவும் கேள்விப்பட்டீங்களா? உண்மையாவே பேசினாரு. அது கூட்டத்துல என்ன பேசினாரு அப்படின்றதுக்கான ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கு. அதை தாண்டி சில விஷயங்களும் பேசி இருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் இதை என்ன பேசினாரு அப்படின்றது நமக்கு அபிஷியலாவே வெளியே வந்துருச்சு. ஆனா திருமாவளவன் அவர்களுடைய அந்த குரலை தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து கலந்துகிட்ட எம்பி பிரதிபலிச்சாரு. சிவசேனால இருக்கிறவங்க பிரதிபலிச்சாங்க. மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அதைத்தான் பிரதிபலிச்சாங்க. ஒருவேளை மேற்கு வங்கத்துல இப்போ மம்தா பானர்ஜி ஜெயிச்சு 4வது முறையா முதல்வரா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த கூட்டத்துல நம்ம கலந்துருக்க மாட்டாங்க. ஏன் திரிணாமுல் காங்கிரஸே கலந்துக்காம போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயம் ராகுல் காந்தி தான் டைரக்டா ஹிட் பண்றாங்க. ஏன்னா நீங்க இந்த வெற்றினால எதுவுமே பெறல. இப்போ நீங்க 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் முடிஞ்சிருக்கு சார். கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, புதுச்சேரி, அஸ்ஸாம், இந்த 5 மாநிலத்துல பாஜகவுடைய வெற்றியும் பாருங்க, இந்தியா கூட்டணியுடைய வெற்றியும் பாருங்க. அஸ்ஸாம் மாநிலத்துல பாஜக ஜெயிச்சிருக்காங்க, மேற்கு வங்க மாநிலத்துல பாஜக ஜெயிச்சிருக்காங்க, புதுச்சேரியில பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கு, கேரளாவில காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி தோத்துருக்கு. அதுதான் முக்கியம். திமுக தோத்ததுன்னு எடுக்கக்கூடாது, அதை இந்தியா கூட்டணி தோத்தது அப்படின்னு எடுக்கணும். அப்போ 5 மேட்ச்கள்ல ஒரே மேட்ச்ல மட்டும்தான் சரி, அஸ்ஸாம் மாநிலத்துல நீங்க ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் காங்கிரஸ் மேல. ஓகே ஃபைன், இவங்க பண்றாங்க, பாஜகவே டைரக்டா பேட்டில் பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு எதுவுமே பண்றது இல்லைங்க. இந்த 5 மாநிலத்திலே பாருங்களேன், காங்கிரஸ் உடைய ரோல் புதுச்சேரியில மெயினா இருந்துச்சு. என்ன பண்ணிருக்காங்க? இத்தைக்கும் புதுச்சேரிக்குள்ள எவ்வளவு உள்கட்சி பிரச்சனைகள் இருக்கு, கூட்டணிக்கு எதிராக ரங்கசாமி எவ்வளவு பேசுறாருன்னு எல்லாமே தெரியும். ஆனாலும் அங்க கூட ஜெயிக்க முடியல. அஸ்ஸாம் மாநிலத்தை கேவலமான தோல்வி, படுதோல்வி. 10 வருஷம் கழிச்சுதான் கேரளால ஜெயிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெருமையா அவங்களுக்கு? எனக்கு புரியல. ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷம் கழிச்சு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எப்படி சார் வராம போகும்? சரி, நீங்க மம்தா பானர்ஜிக்கு எதிராக நீங்க மேற்கு வங்க மாநிலத்துல பண்றீங்க, என்ன நீங்க அதுல இருந்து ஈட்டுனீங்க? ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கீங்களா? ஒரு 20 எம்பி வச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கெடுத்து விட்டு எல்லாரையும் கீழே இழுத்து விடுறவ நீங்களும் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. கூட இருந்து உதவியா செய்யலாம்ல, உபத்திரம் செய்யாம இருக்கு உதவியா செய்யலாம்ல. ஆனா எதுவுமே செய்யாம அமைதியாவது இருக்கலாம், எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதுதான் காங்கிரஸ். இதைத்தான், இந்த அணுகுமுறை தான் மாத்தணும். திருமாவளவன் சொன்ன விஷயத்தை கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னாடியே 2024 தேர்தல் முடிஞ்ச கையோடவே ஒரே ஒருத்தர் தான் சொன்னார். அப்ப எல்லாரும் அவர் திட்டணும். அது யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லியுடைய முன்னாள் முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியில இருக்கும் வரைக்கும் கூட்டணி கட்சிகள் அத்தனையுமே அவங்க தோக்கடிப்பாங்க, அவங்கதான் உண்மையான பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு அவர் சொன்னப்போ எல்லாரும் அவர் திட்டினாங்க. ஓ, நீ தோத்துட்டேன்றதுக்காக இப்படி பண்ணுவேன். இவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படியே நடக்கக்கூடிய சினாரியா கூட ஒட்டி பாருங்களேன், அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். சரி, இது வெறும் ஏதோ மாநில தேர்தலில் ஜெயிக்கிறாங்க பாஜக மட்டும் தயவு செய்து பார்க்கக்கூடிய நேயர்களும் பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க கொண்டு வர்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள், பொது சிவில் சட்டம் திட்டமாகட்டும், டீலிமிட்டேஷன் மாதிரியான விஷயங்களாகட்டும், ஒரு நாடு ஒரு தேர்தல் விஷயமாகட்டும், இப்படி எல்லா இதுக்குமே அவங்களுக்கு தேவை மாநில சட்டமன்றங்களுடைய பலம். ஏன்னா இந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளணும்னா ராட்டிபிகேஷன் அப்படின்னுவாங்க. நாட்டுல இருக்கக்கூடிய 50% அதிகமான மாநில அரசுகள் இதுக்கு அனுமதி வழங்கினா மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்க ஜிஎஸ்டி எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் ஆயிருக்கும். 50% அதிகமான மாநில அரசுகள் ஒப்புதல் வழங்கினா மட்டும்தான், சட்டமன்றங்கள் தீர்மானம் நிறைவேற்றினா மட்டும்தான் அதை ஏத்துக்க முடியும். இன்னைக்கு அதை நோக்கிதான் போய்கிட்டு இருக்காங்க பாஜக ரொம்ப வேகம். பாருங்க, 5 சட்டமன்றத்துல 4ல அவங்க ஜெயிச்சுட்டாங்க சார். நீங்க தாவேக்காவை பாஜக எதிர்ன்னு நம்ம இப்ப வரைக்கும் ஏன்னா அவங்க இன்ன வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை.
ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டுல ஒரு பலமா இருந்தது காங்கிரசுக்கு, இந்த இந்தியா கூட்டணிக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணிக்கு ஒரு முகமாக இருந்தது திமுக அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில இன்னைக்கு வரவில்லை அப்படின்றத ஒரு விஷயத்த காங்கிரஸ் தலைமை அது ஒரு பெரிய விஷயமா கருதலையா? இல்ல அது பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, திமுக வராது நல்லது, இல்ல திமுக வர வேண்டாம் என்று அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பொருள் கொள்ள முடியுமா? சார், எனக்கு நீங்க காங்கிரஸை எப்படி இவ்வளவு கண்மூடித்தனமா நம்புறீங்கன்னு எனக்கு முதல் விஷயம் புரியல. ஏன்னா அவங்களுடைய சொந்த கட்சியுடைய தோல்வியை அவங்க எங்கேயாவது திருப்பி சரி பண்ணிருக்காங்களா? அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா குஜராத் மாநிலத்துல நீங்க அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கணும் தானே, மத்திய பிரதேச மாநிலத்துல அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கணும் தானே, ராஜஸ்தான் மாநிலத்துல அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கணும். எங்க அவங்க ஜெயிக்கிறாங்க? அவங்களுடைய சொந்த கட்சியுடைய தவறுகளே அவங்க சரி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழல் அவங்களுக்கு. சார், யாரு ஜெயிச்சா அவங்களுக்கு அந்த கவலை எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்க இந்த ஒரு பாயிண்ட். காங்கிரஸ் கட்சிக்காரங்க கிட்டே நம்ம நேரா நான் கேக்குறதுன்னா, திமுக இந்த இந்தியா எண்ணம் அவங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்தியா கூட்டணி ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன அப்படின்ற ஒரு மனநிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவரும் போதும் இல்ல மற்ற மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவரும் பொழுதும் ராகுல் காந்தி இங்க இருக்கிறதே இல்ல, அவர் ஃபாரின் போயிடுறாரு. அவங்க சொந்த கட்சி இதாகிறதே அவங்க விரும்பல. கூட்டணி கட்சி எப்படி போனா அவங்களுக்கு அவங்க நடந்துக்கிறது எல்லாமே அப்படித்தானே இருக்கு. ஆனா மற்ற கட்சிகள் இதை ஒரு விதமான அச்ச உணர்வோட பாக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள இப்ப ஜூலை மாசம் மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க போகுது. நிச்சயமா நீட் தேர்வு மாதிரியான முக்கியமான விஷயங்களை பேசதான் போறாங்க, எல்லாரும் விவாதத்துக்கு எடுத்துக்க போறாங்க. திமுக ஒரு 4வது பெரிய கட்சி அப்படின்றதுனால அவங்களுக்கான நேரம் அப்படின்றது நிறைய கொடுக்கப்படும். திமுக என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சில எம்பிஸ் கிட்ட பேசும் பொழுது இந்த தடவை பாருங்க எங்களோட கேம, இந்த தடவை பாருங்க நாங்க எப்படி பார்லிமெண்ட்ல நடந்துக்கிறோம்னு. எங்களையும் அவங்க துச்சமா மதிக்கிறாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காங்கிரஸ் தான் முக்கியமான காரணம். சார், நீட் தேர்வு பிஜேபி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அதுக்கான விதை போட்டது? யார் கொண்டு வந்தது? யாரு? காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. அப்ப நீட் தேர்வு பிரச்சனையை பத்தின ஒரு விவாதம் நடக்கிறப்போ டிஎம்கே காரங்க எந்திரிச்சு நின்னு பிஜேபி பண்றது தப்பு தாங்க, நீட் தேர்வு வச்சு எங்க மாநிலத்தெல்லாம் சிதைக்கிறாங்க, ஆனா இதுக்கான விதை போட்டது காங்கிரஸ் தான், தேசிய கட்சிகள் ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் என்ன ரியாக்ஷன் பண்ண முடியாதுக்கு? அவங்களுக்கு தேவை மாநில அரசியல், அவங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ணணும். அது அவங்க காலங்காலமா பண்றது தேசிய அரசியல் எதிர்ப்பு அப்படின்றது. ஆனா மற்ற மாநிலங்கள்ல அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும்? நம்ம இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு என்னங்க டிஎம்கே ஒரு எதிர்கட்சியா இருக்கிறாங்க, அவ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போதுன்னு நீங்க நம்பவே மாட்டீங்க. மத்திய பிரதேசத்துல ஏதோ ஒரு குக்கிராமத்துக்கு நான் ஒரு எலெக்ஷனுக்கு போனப்போ அங்க கோவில் வாசல்ல உதயநிதி ஸ்டாலினுடைய போட்டோவை போட்டு அது மேல ஏறி மிதிச்சுட்டு போறத பண்ணாங்க. எதுக்குன்னா அந்த சனாதனம் சம்பந்தமான பேச்சுக்கு. சோ டிஎம்கே உடைய இந்த வீச்சு அப்படின்றது பெரிய லெவல்ல இருக்குது. அது தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். நான் நார்த் இந்தியாலே இருக்கிறேன்றதுனால அவங்களுக்கு தெரியுது திமுக இப்படி ஒரு கட்சி இருக்கு, அவங்க இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்றவங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்போ திமுக சொல்லக்கூடிய விஷயங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பல விதங்கள்ல டேமேஜ் ஏற்படுத்தும். அது அங்க ஏற்படுத்துதுன்னா அதை டைரக்டா ஹிட் பண்றது இந்தியா கூட்டணிக்கு தான். தாவேகாவுடன் காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்குது. ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் தாவேகாவிடம் இருந்து பெற்றிருக்கிறது. இந்த சூழல்ல தாவேகாவை இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், இன்னைக்கு இந்த கூட்டத்திலேயே பங்கேற்க வைக்கணும்ன்ற அந்த முனைப்பை காங்கிரஸ் எடுத்திருக்குதா? இல்ல அடுத்து நடைபெற கூட்டத்தில் தாவேகா கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்களா இந்தியா கூட்டணிக்குள்ள? இத விஜய் அவர்கள் தான் சொல்லணும். உண்மையா சொல்லணும்னா காங்கிரஸ் அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க, மறுக்கிறதுக்கு இல்ல, அவங்க எப்படியாவது கொண்டு வரணும்னு. ஆனா எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் படி இன்னும் தமிழக வெற்றி கழகம் அதுக்கு இன்னும் முழுமையா தயாராகாம இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணிக்குள்ள வர்றது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ்குள்ள நுழையக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. அது இந்த தருணம் சரியா இல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்பவே மாட்டீங்க, இந்த கான்வர்சேஷனுக்கான எந்த சேனலையும் ஓபன் பண்ணாம இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த முறை டெல்லிக்கு வந்தப்போ முதல்வர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியும் சந்திக்கிறதுக்காக இருந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் பேசப்படும் அப்படின்னு. ஒருவேளை அதுக்காக கூட அதை சந்திப்பு அப்படின்றது தள்ளி போயிருக்கலாம், இவர் ஒருவேளை ஒத்துக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா போன தடவை நேர்ல பாத்துட்டாங்க. அப்ப இந்த தடவை இந்தியா கூட்டணியில கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. சோ அதை ஒருவேளை விஜய் அவர்கள் மறுக்கிறாருன்னு தெரியல. இப்ப நாளைக்கு மீண்டும் அவர் டெல்லி வராரு, 2 நாள் டெல்லியில இருக்க போறாரு. கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக சிஎம் விஜய் டெல்லி வராரு, 2 நாள் வராரு. ஒருவேளை அந்த தருணங்கள் ரொம்ப ஒரு லாங் டைம் பீரியடா தான் அவர் எடுத்துக்கிட்டு வராரு. நிறைய நேரம் இருக்கும், கண்டிப்பா பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதை கேட்பாங்க. ஆனா
அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு அவர் சில விஷயங்களை பண்ணணும். ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே பாஜகவை டு தி கோர் எதிர்க்கக்கூடியவங்க, அப்படியே கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடியவங்க. ஒமர் அப்துல்லா எடுத்துக்கோங்க, சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றாரு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கடுமையான விளைவுகளை பாஜகவால சந்திச்ச ஒரு கட்சி, அவங்க அடியோட வெறுக்கிறாங்க. ஹேமந்த் சோரனுடைய ஒரு இன்டர்வியூ, நான் சாகும் வரைக்கும் பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்றத சத்தியமாவே பண்ணாரு. அவங்க அப்பா இறந்த தருணத்துல கூட அந்த அளவுக்கு வெறுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா கட்சிக்குமே அப்படியான காயங்கள், அப்படியான வடுக்கள் இருக்கு, கோபங்கள் இருக்கு பாஜக மேல. இதை தாவேகாகிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க இந்தியா கூட்டணி. இல்லாட்டி அவங்க உள்ள ஒரு கருப்பாடு வந்துருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்தமா கூட்டணி சதிஞ்சிரும். ஆனா ஒண்ணு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த இன்டர்வியூல நான் பதிவும் பண்றேன் இத, ஒருவேளை தாவேகாவை இந்தியா கூட்டணிக்குள்ள கொண்டு வராம காங்கிரஸ் கட்சி மிஸ் பண்றாங்க அப்படின்னாலோ, ஒருவேளை கொண்டு வந்தும் கூட இப்ப இருக்கக்கூடிய சாஃப்ட் கார்னர் பாலிடிக்ஸ் பிஜேபி டுவர்ட்ஸ் தாவேகா நடத்துறாங்க அப்படின்னாலோ, தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னாலோ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இந்த மூன்றாவது அணிக்கு போயிருவாங்க. அந்த அணிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னா தெரியாது. ஆனா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே காங்கிரஸ் மேல நம்பிக்கையை இழந்துருவாங்க. அந்த இழப்பு தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒண்ணு உருவாகிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிரும். அதை நோக்கிதான் போய்கிட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சி. இப்பவாது அவங்க செயல்பட்டே ஆகணும். கடந்த முறை வந்தப்ப விஜய் பிரதமரை பார்க்க வந்தப்ப இந்த அப்பாயின்மெண்ட் விஷயங்கள்ல கேட்டார்கள், கொடுக்கவில்லை, இல்ல கேட்கவே இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் நிலவுச்சு இல்ல. அதெல்லாம் இந்த முறை இல்லாம ஒரு திட்டவட்டமா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி தென்படுது அவங்களுக்கு. குறிப்பா காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட், உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட், இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வைத்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அந்த மாதிரி நடைமுறை சூழல் ஏதாவது தெரியுதா? இல்ல, போன தடவை எந்த கன்ஃபியூஷனும் இல்ல, நான் அபிஷியலாவே அதை பதிவு பண்றேன். போன தடவை காலையில 10 மணிக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தியை முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருந்தது. பிரைம் மினிஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே சேஞ்ச் ஓவர் ஆகி முழுக்க அந்த சந்திப்பு அப்படின்றது காங்கிரஸ் தரப்பில் இருந்துதான் இல்ல இப்ப வேணாம், போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த முடிவு அப்பதான் எடுக்கப்பட்டிருந்தது. எனக்கு தெரியும் நீங்க இந்த கேள்வி நிச்சயமா கேட்பீங்கன்னு. நான் காங்கிரஸ் தரப்புலயும் சரி, ராகுல் காந்தி வீடு, சோனியா காந்தி வீடுகள்லயும் அலைபேசி மூலமா கேட்டேன். அவங்க இப்ப வரைக்கும் எங்களுக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் கேட்கப்படல, நாங்களும் எதுவும் கொடுக்கல அப்படின்றதா சொல்லி இருக்கிறாங்க. லாஸ்ட் மினிட் மொமெண்டா கூட அது அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் ஆகலாம், பார்க்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் இல்ல அப்படின்றதுதான் உண்மை. ஆனா அப்படி ஒருவேளை பாக்குறாங்க அப்படின்னா அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பா மட்டும் இல்லாம தீவிரமான அரசியல் பேசப்பட வேண்டிய ஒரு சந்திப்பா இருக்கணும். அதை முதல்வர் விஜயும் முன்னெடுக்கணும், காங்கிரசும் முன்னெடுக்கணும். நன்றி. நன்றி.